السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹமத்தும் மகஃபிரத்தும் நம் அனைவரும் மீது வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த புனிதமிகு மஜ்லிஸிலே மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் முக்கிய பகுதிகளை மீலாதை முன்னிட்டு மக்களிடத்திலே எடுத்து சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த மீலாது மௌலித் என்கிற இந்த கொண்டாட்டத்திலே, மீலாது கொண்டாட்டம் என்றால் சில பேர் தவறாக புரிந்து கொள்ளலாம், இது மார்க்கத்தில் இல்லை என்று. அருமையானவர்களே, மீலாது கொண்டாட்டம் என்கிற இந்த பெயரிலே நாம் என்ன செய்கிறோம் என்பதை புரிந்து கொண்டாலே இது மார்க்கத்தில் கூடுமா கூடாதா, இதற்காக நமக்கு நன்மை கிடைக்குமா கிடைக்காதா என்பதை பற்றி இலகுவாக புரிந்துவிடலாம். இதற்கு பெரிய ஆராய்ச்சி மூளை அவசியமில்லை. பல்வேறு குர்ஆன் வசனங்களை எடுத்து பார்ப்பதற்கோ அல்லது ஹதீசுகள் முழுவதையுமே ஆராய்வதற்கோ தேவையில்லை. ஏனென்றால் இந்த மீலாதிலே நாம் பேச இருக்கின்ற செய்திகள் எதன்? இந்த மீலாது கொண்டாட்டம் என்கிற பெயரிலே இங்க என்ன நடைபெறுகிறது? ரெண்டு விஷயம் நடக்கும், மிக சுருக்கமா சொல்றேன். ஒண்ணு என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனித்துவங்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவனால் வழங்கப்பட்ட உயர்ந்த பண்புகளை, அந்தஸ்துகளை, இப்ப நம்ம பேசுறோம்ல, இது உரைநடை. இப்படி உரைநடையாக மக்களிடத்தில் எடுத்து சொல்வது, இதுதானே மீலாது சமயத்துல நடக்குது. மேலப்பாடை மட்டுமல்ல, உலகெங்கும் இதுதான் நடக்குது. இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டாலே உலகெங்கும் பல நாடுகள் உட்பட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இந்த மாதிரி பேச்சு வழக்கில, உரைநடையில அவங்களுடைய தனிச்சிறப்புகளை மக்களிடத்தில் எடுத்து சொல்வது ஒண்ணு. இரண்டாவது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, நான் மிக சுருக்கி சொல்றேன். இரண்டாவது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த சொன்ன இந்த புகழ் அனைத்தையுமே கவிதையாக படிப்பது, கவிநடையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பை மக்களிடத்தில் எடுத்து சொல்வது. இப்ப எனக்கு முன்பு நமது மதரசாவினுடைய பேராசிரியர் ஒரு பாடல் பாடினாங்களா, அது கவிநடை. கவிதையில அல்லாஹ்வை புகழலாம், கவிதையில அல்லாஹ்வுடைய தூதரை புகழலாம், கவிதையின் மூலமாக நல்லடியார்களை புகழலாம். இது அனைத்தையுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே இது நடந்தது. இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கவிதைகளை அனுமதித்தார்கள் மாத்திரமல்ல, அவ்வாறு நல்லடியார்களை புகழ்ந்து பாடும்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி ஏராளமான ஹதீசுகள் புகாரியிலே, முஸ்லிமிலே, பல்வேறு நூல்களை நாம் காண முடியும். எனவே இந்த மீலாது கொண்டாட்டம் என்கிற பெயரிலே இங்க என்ன நடைபெறுகிறது என்றால், இந்த உலகத்திற்கே அருள்கொடையாக அனுப்பப்பட்ட எந்த நபி இல்லை என்றால் இந்த உலகமே இல்லையோ, எந்த நபி இல்லை என்றால் இந்த உலகமே படைக்கப்படாது என்று இறைவன் முடிவு செய்தானோ, அத்தகைய மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகமே காலம் காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நமக்கு முன்னால் அனுப்பப்பட்ட அத்தனை தூதர்களுமே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை எதிர்பார்த்தார்கள், எதிர்பார்க்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. நமக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை பற்றி எடுத்து சொல்லப்பட்டது, எதிர்பார்க்க வேண்டும் என்ற உத்தரவும் விடப்பட்டது. அப்ப காலங்களாக
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் மனித கோலத்திலே மனித உருவத்திலே இந்த உலகத்தில் தோன்றுவதற்கு முன்பாகவே எல்லா காலமும் யாரை பத்தி பேசப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும்? மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பேசப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை நபிமார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஒருவராக நாம் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்ட நபிமார்கள் ஏராளம். எவ்வளவு ஆசைப்பட்டிருக்காங்க. குறிப்பாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஹதீஸ்கள்ல வருகிறது, யா அல்லாஹ் எத்தனையோ சிறப்புகளை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கியிருக்கின்றாய். என் இறைவா எத்தனையோ சிறப்புகளை அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அவருடைய உம்மத்திற்கு நீ வழங்கியிருக்கின்றாய். நீ வழங்கிய சிறப்புகளை எல்லாம் நான் பார்க்கின்றேன். தௌராத் வேதத்திலே தௌராத் வேதத்தை நான் படிக்கின்றேன், அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பை பார்க்கின்றேன். தௌராத் வேதத்தை நான் படிக்கின்றேன், அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கான சிறப்பை நான் பார்க்கின்றேன். இதையெல்லாம் பார்த்து நான் ஒரு முடிவுக்கு வருகின்றேன், இறைவா என்னையும் அந்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் ஒருவனாக நீ ஆக்கிவிட வேண்டாமா? யார் ஏங்கி இருக்கிறார்? நபிமார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏங்கி இருக்கிறாங்க, இந்த உம்மத்தில் ஒரு நபராக வர வேண்டும், என் தலைவர் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்ல வேண்டும், எனக்கு வழிகாட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்ல வேண்டும், நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் ஒருவன் என்கிற ஒரு அடிப்படையில் பெருமைப்பட வேண்டும் என்று நபிமார்கள் எல்லாம் ஏங்கி இருக்கிறார்கள். ஆனால் அருமையான தாய்மார்களே, நாம் இது கேட்காமல் நமக்கு கிடைத்தது. நமக்கு தலைவர், நமக்கு வழிகாட்டி, நமக்கு நபி யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகமே எதிர்பார்த்த மாணவிங்க. அல்லாஹ்வுடைய படைப்பினங்களிலேயே அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான அல்லாஹ்வுடைய படைப்பினங்களிலேயே மிக உயர்ந்த மிக சிறந்த ஒருவர் என்றால் அது யாருதான்? மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களின் உம்மத்தில் ஒருவராக இறைவன் நம்மை ஆக்கியிருக்கிறான் என்றால், நமக்கு நபியுடைய உம்மத்திலே இல்லாதவங்க எல்லாம் நபியை பற்றி பேசி 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 ஆனந்தப்பட்டிருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவம் எப்படி இருக்கும், அவங்களுடைய முகம் எப்படி இருக்கும், அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும், அவங்க சிரிப்பு எப்படி இருக்கும், அவங்க தூக்கம் எப்படி இருக்கும், அவங்க தூங்கினா எந்த அமைப்புல தூங்குவாங்க, நடந்தால் எப்படி நடப்பார்கள், எல்லாமே இதுக்கு முந்தைய வேதங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, அன்று யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தால் அவர்கள் தான் இறுதி தூதர் என்று ஏற்க வேண்டும் என்று ஆசையோடு இருந்தார்களோ, அத்தகைய நன்மக்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வேதத்தை விரித்து படித்து பார்க்கின்ற பொழுது இதை ஆனந்தத்தோடு படிப்பார்கள். இந்த நபி நமக்கு கிடைக்க மாட்டாங்களா? இந்த நபி உம்மத்துல நம்ம வரலையே, ஏங்குவாங்க. அப்படி ஏங்கி படித்திருக்கிறார்கள், அதை படித்து படித்து அவர்கள் ஆனந்தம் அடைந்திருக்கிறார்கள். நமக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான், கொடுத்த பிறகு அந்த நபியை பத்தி பேசுறது, இன்னைக்கு பேசுவதை ஒரு கூட்டம் தடை செய்யுது அப்படின்னு சொன்னா ஈமானுடைய அந்த பலவீனம் எவ்வளவு இருக்குன்னு யோசிக்கணும். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசணும்னு சொன்னா அது இன்பமா கேட்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி பேசினால் அது இன்பமா கேட்கணும். நம்ம உள்ளத்துல நம்ம பிள்ளைகளை பத்தி பேசும்போது சந்தோஷம் வருமா வராதா? நம்ம நபியை பத்தி பேசுறது ஓரமா வைங்க. நாம் பெற்றெடுத்த பிள்ளைய சபையில கூப்பிட்டு வச்சு ஒரு பெரிய மேடை போட்டு அந்த மேடையில அந்த பிள்ளையை நிப்பாட்டி அந்த பிள்ளைய பத்தி புகழ்ந்து பேசணும் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைய பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு, அந்த பெற்றோர்களுக்கு உள்ளம் குளிருமா குளிராதா? யதார்த்தமா யோசிங்க, உள்ளம் குளிருமா குளிராதா? உள்ளம் குளிரும். இன்னும் சொல்ல போனால் உள்ளம் குளிர்வது அல்ல, கண்கள் கண்ணீர் வடிக்கும், ஆனந்த கண்ணீர். உண்டா இல்லையா? நம்ம கண்ணுல இருந்து தண்ணி வருங்க. கண்ணுல இருந்து தண்ணி வருதுன்னு சொன்னா சோகத்துல மட்டும் தான் வரும் நினைக்கிறாதீங்க. உச்சக்கட்ட சந்தோஷத்துல இருந்தாலும் கண்ணுல இருந்து தண்ணி வரும். அந்த கண்ணீரை நம்மளால அடக்க முடியாது. இது வந்து உணர்வு பூர்வமான விஷயம். இதை மறுக்க யாராலையும் முடியாது. யதார்த்தம். நமது தாயை பத்தி, நம்மளுடைய தந்தையை பத்தி ஒரு மேடையில அவங்களுடைய சிறப்பை பத்தி, அவங்களுடைய அந்தஸ்தை பத்தி, அவங்களுடைய நல்ல நடத்தையை பத்தி பேசப்படுது என்றால் பிள்ளைகளுக்கு சந்தோஷம். இதை யாராலையும் மறுக்க முடியாது. அப்படி என்றால் ஈருலக தலைவர், அல்லாஹ்வினுடைய தூதர், அல்லாஹுக்கு மிக நெருக்கமானவர், அல்லாஹுக்கு மிக பிடித்தமானவர், அஃதலுல் அம்பியா, சய்யிதுல் அம்பியா, சய்யிதுல் பஷர் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி இங்க பேசப்படுது அப்படின்னு சொன்னா கேட்கிறவங்க சந்தோஷப்படணுமா இல்லையா? ஆனந்தம் வரணுமா இல்லையா? அதுதானே உண்மையான ஈமானுடைய அடையாளம். அந்த ஈமானிய புத்துணர்வை அதிகரிப்பதற்காகத்தான் இது போன்ற மீலாது மேடைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இன்னும் நாம தெரிய நிறைய இருக்குது. கியாமத் நாள் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு செய்திகளை அல்லாஹ் அவங்கள்ட்ட வச்சிருக்கிறான். ஒண்ணுமே இல்ல. இப்ப நம்மளை பத்தி ஒரு மனிதன் எடுத்துக்கோமே, தனியா ஒரு மனிதன் அப்துல்லா, பேர் அப்துல்லான்னு வச்சுக்குவோம். இல்ல அப்துல்லா, இவருடைய சிறப்பை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா
என்ன சிறப்பு பத்தி பேசன்னு யோசிப்போம். ஒண்ணுமே இல்லை, ஏதோ அப்துல்லான்னு சொல்ல வேண்டாம், நம்மளே பேசுவோமே. நான் என்னுடைய சிறப்பு, ஒவ்வொரு ஆளுமே தனக்கான ஒரு சிறப்பு, நம்ம என்ன வாழ்க்கையில பெரிய சிறப்பு பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சிறப்பை பத்தி, அவருடைய வாழ்க்கை வரலாறை பத்தி பேசணும்னு சொன்னா சம்பந்தப்பட்டவராலே அதிகம் பேச முடியாது. நீங்க என்னங்க பேச ஒண்ணும் தெரியலையாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியே கஷ்டப்பட்டு வரலாறு தேடி பிடிச்சி அவர் நோட் பண்ணி டைரி எழுத பழக்கம் இருந்தா டைரி எழுதி வச்சு நான் இந்த நல்லது பண்ணேன் இந்த நல்லது பண்ணேன் அப்படின்னு சொன்னா கெட்டது பண்ணது நிறைய இருக்கும், அது டைரியில எழுத மாட்டாங்க, நல்லது மட்டும் எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு முழுமையாக மறைக்கப்படாமல் இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி, சலாசங்களுடைய மனைவி, அவங்கள்ட்ட கேள்வி கேட்கப்படுது. சரிங்களா? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்தரங்கம் எப்படி அப்படின்னு கேள்வி கேட்கப்படுது. ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 பக்கங்கள் இருக்கும், ஒன்னு வெளிரங்கம், இன்னொன்னு அந்தரங்கம். நினைச்சீங்களா? யாருமே இல்லாம யாருமே தனியா இருக்கிற நேரத்துல அந்த மனிதனுடைய செயல்பாடு, மக்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது முன்னிலையில் இருக்கும்போது ஒரு செயல்பாடு, இந்த 2 வகையான செயல்பாடு இருக்கா இல்லையா? அது வெளிப்படையானது லாஹிர், இது அந்தரங்கமானது மறைவானது. இப்ப மனிதனை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எப்படி இருப்பாங்க கேட்டீங்கன்னா, வெளிப்படையா மக்களுக்கு முன்னிலை இருக்கும் போது நல்லவர்களா இருப்பாங்க பெரும்பாலும். ஆனா தனிமையில் இருக்கின்ற பொழுது பல வகையான தவறுகள் நடைபெறும். இத மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையில தேட முடியுமா? அதான் ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிட்டே போய் கேட்கறாங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா போய் கேட்கறாங்க, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுடைய அந்தரங்கம் என்ன, அவங்களுடைய சிறு எப்படி இருக்கும்? கேட்டவன அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கானத் அலானியத்துஹு வ சிர்ருஹு சவான். என்ன அந்தரங்கத்தை பத்தி கேக்குறியே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெளிப்புறம் உட்புறம் அனைத்துமே சரிசமமானது. அப்படின்னா என்ன? எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அவ்வளவு பரிசுத்தமான வாழ்க்கைங்க. தனிமையில் வீட்டில் இருந்தாலும் அல்லது தனியாக தன் நண்பரோடு யாராச்சும் 1-2 பேர் கூட இருந்தாலும் கூட, நெருங்கிய நண்பர்களோடு இருந்தாலும் கூட, தனியா இருந்தாலும் கூட, பெரிய மக்கள் கூட்டத்திலாம் கிடையாது. அப்படி தனியாக இருக்கும் போதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து நல்ல பண்புகள் மட்டுமே வெளிப்படுமே தவிர அவங்க வாழ்க்கையில அல்லாஹு தஆலா பாவத்தை விட்டு பாதுகாத்து விட்டான். அவ்வளவு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரங்க யாரு? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்தரங்கமும் தூய்மையானது, வெளிரங்கமும் தூய்மையானது. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இருக்குது. எனவே ஒரு மனிதன் தன் சிறப்பை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா அவனாலே பேச முடியாது. 5 நிமிஷம் தாண்டாது, 10 நிமிஷம் தாண்டாது. யாராச்சும் ஒரு தலைவருடைய பேரு, ஏதோ ஒரு வகையில தலைவரா இருக்கட்டும், அது அரசியல் அடிப்படையில் தலைவராக இருக்கட்டும், ஒரு இயக்கம் தலைவராக இருக்கட்டும், அந்த தலைவர்களுடைய சிறப்பு என்று பேசுறதா இருந்தா 10 நிமிஷம் காமன் தாண்டாது. ஆனால் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பை, அவங்களுடைய சிறப்பை கியாமத்து நாள் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய உயர்ந்த பண்புகளை இன்னும் கியாமத்து வரைக்கும் மக்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. உலகம் தோன்றிய காலகட்டத்திலிருந்து, இதுக்கு முன்னால் வந்த நபிமார்ல இருந்து, இதுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நன்மக்கள்ல இருந்து எல்லோரும் நிறைய பத்தி பேசிட்டு தானே இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உயர்ந்த அந்தஸ்து, உயர்ந்த பண்பு, அவங்களுடைய சிறப்பு, நன்னடத்தை, அதை பத்தி முழுசா நம்மளால பேச முடியுதா? பேச முடியலங்க. அதனால இமாம் பூஸிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை பத்தி பேசவே முடியாது, ஏன்னா அதுக்கு எல்லையே இல்லைங்கிறாங்க. எல்லையே இல்லை. எல்லை இருந்தால் தான் எல்லைக்குள்ள சுருக்கத்துக்குங்கிறாங்க. அப்ப எல்லை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய புகழுக்கு சொந்தக்காரர் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் நபித்தோழர் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்பு அவங்க நிறைய பாடி இருக்கிறாங்க. அந்த பாடல்ல ஒரு பாடலாக அவங்க சொல்லுவாங்க, மாநபி அவர்களே நீங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்தவர்கள் தெரியுமா? அல்லாஹ் உங்களை எந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்துல வச்சிருக்கான் தெரியுமா? அல்லாஹ் தனது பெயரிலிருந்து உங்களுக்கு பெயர் சூட்டினான். அல்லாஹ்வுடைய பெயர் நிறைய பெயர் இருக்குங்க. அதுல அல்லாஹ்வுடைய பெயர்ல ஒரு பேர் என்ன? மஹமூது. மஹமூதுன்னு என்ன அர்த்தம்? புகழப்பட்டவர் அர்த்தம். புகழப்பட்டவன். அல்லாஹ்வுடைய பெயர்ல நிறைய பேர், அந்த பேர்ல ஒரு பேர் என்ன? மஹமூது. மஹமூதுன்னு என்ன? புகழப்பட்டவன். அதத்தான் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொல்றாங்க, மாநபி அவர்களே, இறைவன் உங்களுக்கான பெயரை அவன் பெயரிலிருந்து வைத்திருக்கின்றான். அல்லாஹினுடைய பெயருமோ மஹமூது, ஆனால் தங்களின் பெயருமோ முஹம்மது. நபியுடைய பெயர் என்ன? முஹம்மது. முஹம்மதுன்னு என்ன? புகழப்பட்டு கொண்டே இருப்பவர். மஹமூது அல்லாஹ்வுடைய பேரு. மஹமூதுனா என்ன? புகழப்பட்டு கொண்டிருப்பவன். அல்லாஹ்வுடைய பேரும் புகழுதான், நபி ஸல்லல்லாஹு பேரும் புகழுதான். எனவே இறைவன் தனது பெயரிலிருந்தே உங்களுக்கு பெயர் சூட்டி இருக்கிறானே, இது ஒன்றே போதுமான சான்று அல்லவா? நீங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள், நீங்க எந்த அளவுக்கு உயர்ந்தவர்கள், எந்த அளவுக்கு சிறப்பானவர்கள் என்பதற்கு உங்கள் பெயரே ஒரு சான்றுங்கிறான். வாழ்க்கை வரலாறு சான்று. 2வது
வாழ்க்கை வரலாறு சான்று, நம்மளுடைய சொல்லு செயல் அங்கீகாரம், நம்முடைய நடத்தை, அடுத்த எப்படி பேசுறோம், எப்படி பழகிறோம் என்கிற அந்த வரலாறு எல்லாம் ஒரு பக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் என்பதற்கு எதுவே சான்று அப்படின்னு சொன்னா அவங்க பெயரே சான்று. ஏன் நபி பேரு முஹம்மது, அந்த இறை தூதர் இருக்காங்களா இல்லையா, அவங்க பேரு முகம்மது என்றால் இறைவனின் பெயர் மஹமூது. எங்கெல்லாம் இறைவனின் பெயர் உச்சரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அதோடு சேர்த்து இறை தூதரின் பெயரையும் உச்சரிக்கும் விதத்திலே அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்றால் அந்த அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள். அல்லாஹ் பத்தி பேசுறதா இருந்தா அது கூட அல்லாஹ் எப்படி சட்டமாக்கிட்டான், என்ன பத்தி மட்டும் பேசக்கூடாது, என் நபியும் கூட சேர்த்து பேசுங்கிறான். ஒரஃபஅனா லக ஸிக்ரக் என்கிற குர்ஆன் வசனத்திற்கு விளக்கம் என்ன தெரியுமா? ஒரஃபஅனா லக ஸிக்ரக் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சூரா. நபியே அல்லாஹ் சொல்றான், நபியே உங்கள் புகழை நாம் உயர்த்தி விட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நபியே உங்கள் புகழை உயர்த்தி விட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? குர்ஆனுக்கு இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி விளக்கம் சொல்லுவாங்க, பல அறிஞர்கள் விளக்கம் சொல்றாங்க. அதுல ஒரு விளக்கம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்பட்டா அவங்க கூட யார் பேரு சேர்த்து சொல்லப்படும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி பேரு சேர்த்து சொல்லப்படும். வாங்க சொல்றாங்களோ இல்ல சேர்த்து சொல்லப்படும். உதாரணத்துக்கு கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகணும், என்ன சொல்லுவீங்க? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வையும் சொல்லணும், அல்லாஹ்வுடைய தூதர் பேரையும் சொல்லணும். சொல்றோமா? சரி. இப்ப நம்ம வாங்க சொல்லுவாங்களா இல்லையா? வாங்க சொல்றது எதுக்கு வாங்க சொல்றாங்க? தொழுகைக்கு அழைக்கிறதுக்கு, அப்படிதானே? ஹய்யா அலல் ஸலா அப்படின்னா தொழுகைக்கு வாங்க, வேகமா வாங்க. ஹய்யா அலல் ஃபலாஹ் வெற்றி நோக்கி விரைந்து வாங்க, அதற்கு அர்த்தம் தொழுகைக்கு வாங்க, வணங்க வாங்கன்னு சொல்றோம். இப்ப இந்த இடத்துல அங்கேயும் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை பத்தி சொல்லி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் பேசப்படுதா? அல்லாஹ்வை பேசப்படும் போது அதோட சேர்த்து யாரையும் பேசணும்? அல்லாஹ்வுடைய தூதர் பேரையும் சொல்லிதாகணும். சரி, அதை விட்டுருங்க. இப்ப தொழுகையை விட்டுருவோம். தொழுகை கூப்பிடுறாங்க, போறோமா? அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டுறோமா? தக்பீர் கட்டும் போது அத்தஹியாத்துல் இருப்புல கடைசியில் அத்தஹியாத்துல் இருப்பு உட்காரும் போது அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹி, அப்படிதானே? அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்லாஹ்வுக்கு எல்லா தூய்மையான வணக்கம் அப்படி அந்த கருத்து வரும். அல்லாஹ்வுக்கு தான் வணக்கம், அல்லாஹ்வுக்கு தான் தூய்மையான வணக்கம்னு பேசிக்கிட்டே வரும். அல்லாஹ் தானே வணங்கணும், தொழுகையில் அல்லாஹ் தானே வணங்கணும், அல்லாஹ்வுக்கு தான் தூய்மையான வணக்கம்னு சொன்னோமா இல்லையா? அதுக்கு அடுத்து அல்லாஹ் என்ன சொல்ல வச்சான்? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக. தொழுகைக்கு உள்ள தக்பீர் கட்டியாச்சு, அல்லாஹ் வணங்கிக்கிட்டு இருக்கிறோம், தொழுகையில உட்கார்ந்து இருக்கிறோம், அத்தஹியாத்துல் இருப்புல இருக்கிறோம். நல்ல கவனிங்க, நீங்க நபியின் மீது ஸலவாத்து சொல்லாம நபி பேரை சொல்லலன்னு வைங்களேன், தொழுகையில சட்டம் வந்தனால தாய்மார்களுக்கு சொல்றேன், நம்ம தொழுகையில அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு என்கிற ஸலவாத்தை சொல்லலன்னா தொழுகை செல்லாது, தொழுக கூடாது. அல்லாஹ் அதை கடமையாக்கிட்டான். தொழுகையில பல ஃபர்ல் இருக்குங்க, சுன்னத்து இருக்குங்க. அதுல ஃபர்ல விட்டா தொழுகை பாத்தில். அதுல ஒண்ணு என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்து சொல்வதை விட்டால் தொழுகை பாத்தில், தொழுகை செல்லாது. இப்ப நீங்க என்ன செஞ்சீங்க? அல்லாஹு அக்பர் அல்லாஹ் பேரை சொன்னீங்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனீங்களா? துணை சூரா ஓதுனீங்களா? ருக்கு போனீங்களா? ருக்குல திக்ர் செஞ்சீங்களா? எல்லாம் செஞ்சீங்க. எல்லாம் செஞ்சுட்டு அத்தஹியாத்துல் இருப்பு உட்கார்ந்தீங்க. உட்கார்ந்து அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹி எல்லாம் சொல்லியாச்சு. ஆனா எதை சொல்லல? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சொல்லல. தொழுகை செல்லாது. அது எப்படி நபி பேரை விட்டு நல்லா கேட்கிறான். ஏன் நபி பேரை என்னோட இனத்துல வைக்கணும், அதை எப்படி நீ விட்டேன்னு நல்லா கேட்கிறான். தொழுகை பாத்தில், தொழுகை செல்லாது. அப்ப இறை நல்ல கவனிங்க, இதைத்தான் ஷாஃபி இமாம் சொல்றாங்க, ஒரஃபஅனா லக ஸிக்ரக், நபியே உங்கள் புகழை நாம் உயர்த்தி விட்டோம் அல்லாஹ் சொல்றானே, அதுக்கு விளக்கம் என்னவென்றால் அல்லாஹை பத்தி பேசப்படும் இடங்களில் எல்லாம் அல்லாஹ்வோடு சேர்த்து யாரையும் சேர்த்தே பேசப்படும்? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ் உயர்த்திட்டான் பாருங்களேன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. அவ்வளவு உயர்வானவர்கள், நமக்காக அனுப்பப்பட்ட இறை தூதர் அப்படின்னு சொன்னா, இது போன்ற பிறந்த நாட்களிலே நபியை பத்தி பேசுறதுக்கு தகுதியான காலங்கள், தகுதியான மாதம், தகுதியான நாள். எனவே இந்த நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி அதிகம் பேசுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பை பத்தி நாம் பேசுவோம், தெரிந்து கொள்வோம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை அமைப்பதற்கு முயற்சி எடுப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த பண்பை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல நசீபை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அடுத்ததாக